வேத வாசிப்பவர்கள் கிறிஸ்தாம் வாசிப்பவர்கள் சொல்கிறோம். தொடர்ந்து நாம் தேவசேகரா செல்வோம். இன்ற நாளிலும் கூட நமக்காக செய்தளிக்கும்படி அன்பு சகோதரர் ஜோசப் சாகராஜ் அவர்கள் என்பதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் உன்னத பாடத்தின் விளக்கத்திற்கு 13 வாரங்களாக கடந்து வந்திருக்கிறோம். நேசர் பேசியதை சூலைமீத்தி பின் எடுத்துரைப்பதை நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் ஒரு வசனத்தை மாத்திரம் நிறுத்தி வைத்திருந்தேன், 14ஆம் வசனம். இந்த 14ஆம் வசனத்திலிருந்து தொடருவோம். 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து தொடருவோம். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது என்றார். மணவாளனின் ஓமை யாரை குறிக்கிறது? மணவாளன் பேசியதை மணவாட்டி எடுத்துரைக்கும் பகுதியின் கடைசி வசனமாக இது உள்ளது. அவர் தன் மணவாட்டியை புறா என்று அழைத்தார். மேலும் அந்த புறாவானது கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்கியிருப்பதாக குறிப்பிட்டார். கன்மலையின் வெடிப்பு அல்லது பயிரையின் பிளவு என்பது புறாக்கள் கூடு கட்டும் வழக்கமான இடமாகும். எரேமியா 48:28 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். மோவாப் தேசத்தின் கொடிகளே, நீங்கள் பட்டணங்களை விட்டு ஓடிப்போய் கன்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள். குகையின் வாய் ஓரங்களில், அதாவது கன்மலை வெடிப்புகளில் கூடு கட்டுவதாய் இருக்கிறது புறா. அவைகள் பாதுகாப்பு வேண்டி அங்கு செல்கின்றன. ஒலிவ மலையின் தென் திசையில் எருசலேமுக்கு அருகில் ஒரு கல் கோபுரம் இருந்தது. இது பெட்ரா கொலாம்பரம் என்று அழைக்கப்பட்டது. பெட்ரா கொலம்பரம் என்றால் புறாக்களின் பாறை. பெட்ரா என்றால் பாறை, கொலாம்பரம் என்றால் புறாக்கள். கொலாம்பரா என்றால் புறா, கொலாம்பரம் என்றால் புறாக்கள். அங்கு பெரும்பாலும் 5000 புறாக்கள் ஒரே நேரத்தில் பாதுகாக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்தன. ஒருவேளை சாலமன் இந்த வசனத்தை எழுதும்போது அந்த பெட்ரா கொலாம்பரம் என்ற இடத்தை நினைவில் வைத்திருக்கலாம். மணவாட்டி தொலைதூரத்தில் இருந்த தன்மையை அல்லது முன்னால் வருவதற்கு அவள் கொண்டுள்ள பயத்தை வெளிப்படுத்த மணவாளன் இவ்விடத்தில் அடைய முடியாத இடங்களில் மறைந்திருக்கும் புறாவின் உருவகத்தை பயன்படுத்துகிறார். அவர் நம் மணவாட்டியின் முகத்தை பார்க்கவும் அவளது குரலை கேட்கவும் விரும்புகிறார். இது நெருக்கத்திற்கான விருப்பத்தையும் உணர்ச்சி அல்லது ஆன்மீக தூரத்தை பாலமிட்டு இணைப்பதையும் குறிக்கிறது. இங்கு மணவாட்டி ஒரு புறாவுக்கு ஒப்பிடப்படுகிறாள். புறா என்பது இங்கு மணவாட்டியை குறிக்கிறது. இது பெரும்பாலும் சூலைமீத்திய பெண் மற்றும் சபையின் உருவகமாக காணப்படுகிறது. புறாக்கள் மென்மையான தூய்மையான உடலை கொண்டுள்ளன. அதே வேளையில் அவைகள் எளிதில் தாக்கப்படக்கூடியவையும் உள்ளன. எனவே புறாக்கள் பெரும்பாலும் பாதுகாப்பான மறைவான இடங்களை தேடுகின்றன. கன்மலையின் வெடிப்புகள் மற்றும் சிகரங்களின் மறைவிடங்கள், இது பாறையின் பிளவுகள் மற்றும் ரகசிய இடங்கள் என்றும் கூறப்படலாம். இந்த சொற்றொடர்கள் யாவும் பாதுகாப்பும் தனிமையுமான மறைவிடங்களை குறிக்கின்றன. ஆனால் அதே வேளையில் இது யாருக்கும் எட்டாத இடத்தையும் குறிக்கின்றன. மணவாட்டி கூச்ச சுபாவம் உள்ளவள், தனிப்பட இருக்க விரும்புவள் அல்லது மணவாளனிடம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள பயப்படுபவள் என்று இது தெளிவுபடுத்துகிறது. பொதுவாகவே புறாக்கள் பயந்த சுபாவம் உள்ளவைகள். அதே சமயத்திலே அவைகள் தங்கள் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்பவைகள். நாமும் கூட கர்த்தருக்கு பயந்தவர்களாயும்
நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை தூய்மையாக வைத்துக் கொள்பவர்களாய் இருக்க வேண்டும் என்பதே இது குறிப்பதாக இருக்கிறது. நெருக்கத்திற்கான ஆசை. அடுத்து சொல்றார் மணவாளன், உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாய் இருக்கிறது. உன் முகத்தை நான் பார்க்கும்படி எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கும்படி பேசு என்பதே இதன் அர்த்தமாக உள்ளது. இது தூரத்தை கடந்து, ஏன்னா கண்மலையில ஒளிஞ்சிருக்கு புறா, இது தூரத்தை கடந்து ஆழமான நெருக்கமான உறவில் ஈடுபடுவதற்கான வேண்டுகோளாக இருக்கிறது. இது இணைப்பின் சின்னமாகவும் உள்ளது. இந்த வசனத்தை உணர்வு ரீதியாகவோ ஆவிக்குரிய ரீதியாகவோ அல்லது உடல் ரீதியாகவோ தூரத்தை கடந்து தொடர்பை வளர்ப்பதற்கான ஒரு உருவமாக காணலாம். இயேசு கிறிஸ்து இன்று பரலோகத்தில் தேவனுடைய சிங்காசனத்தின் வளர்வதில் இருந்து நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். இருப்பினும் அவர் நம்மை காணவும் நாம் இவரிடம் பேசவும் வேண்டும் என்று விரும்புகிறார். கிறிஸ்தவம் திருச்சபையும். கிறிஸ்தவ விளக்கத்தில் இங்கு பேசியவர் சில சமயங்களில் கிறிஸ்துவாகவும் அவரது உரையை கேட்கும் மனவாட்டி திருச்சபையாகவும் பார்க்கப்படுகிறார். துன்புறுத்துதலின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய நிலையிலும் சில சமயங்களில் மறைந்திருக்கும் நிலையிலும் திருச்சபை அவர்களின் ரட்சிப்பின் பாறையாக இருக்கும் கிறிஸ்துவில் தான் தான் தங்குமிடத்தை காண்கிறது. அப்ப கிறிஸ்துவே கண்மலை, அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் என்று ஒரு வசனம் பார்க்கிறோம் கொரிந்தியர்ல. அப்ப கண்மலையாக கிறிஸ்து இருக்கிறார். அந்த கண்மலையின் வெடிப்பில் கூடு கட்டுகிற புறாவாக சபை, அதாவது நாம் இருக்கிறோம். தேவனின் பாதுகாப்பு. கண்மலையின் வெடிப்புகள் என்ற உருவகம் தேவன் மோசேயை தன் முழு மகிமையின் வீச்சிலிருந்து பாதுகாக்க பாறையின் பிளவில் வைத்து கையை மூடிக்கொண்டதை நினைவூட்டுகிறது. இந்த இணைப்பு சவால்களின் காலங்களில் கூட தெய்வீக பாதுகாப்பு மற்றும் நெருக்கம் பற்றிய கருத்தை எடுத்துக்காட்டுகிறது. அடுத்ததாக 15வது வசனம். இது மணவாளன் தன் தோழர்களுக்கு கூறியது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு, தன்னுடைய ஆதி சீஷர்களுக்கு கூறியது என்று சொல்லலாம். ஆதி சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் சபை நடத்துபவர்களுக்கும் இது பொருந்தி வருகிறது. 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநெறிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. 14ஆம் வசனத்துள்ள இனிமையான குரல் என்ற பரிந்துரையின் மூலம் இது இங்கே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு வழக்கமான நாட்டுப்புற பாடலின் வசனமாக இருக்கலாம். ஆனாலும் எபிதாலமியா மற்றும் நேசம் பற்றிய பாடல்களை பாடும் கவிஞர்களால் இது பொதுவாக குறும்பு செய்கிற மற்றும் தொந்தரவு செய்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒப்பிடப்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பாருங்க, நியாயாதிபதிகள் 15:3-5 நம்ம வாசிக்கிறோம் இந்த மாதிரி. அப்பொழுது சிம்சோன், நான் பெலிசருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றம் இல்லை என்று சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோட வாள் சேர்த்து 2 வாள்களுக்கு நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிசரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான் என்று வாசிக்கிறோம். அங்கு நரிகள் திராட்சை தோட்டத்தை மேயாமலே அழிப்பவைகளாய் இருந்தன. மேலும் அவை சிம்சோன் என்ற மனிதனால் பிடிக்கப்பட்டு ஏவப்பட்டவைகளாக திராட்சை தோட்டங்களை அழித்தன. ஆனால் இங்கு சூழ்நிலை வேறாக உள்ளது. குழிநெறிகளும் சிறுநரிகளும் திராட்சை தோட்டங்களை கெடுத்துக் கொண்டுள்ளன. அவைகளை பிடிக்கும்படி மணவாளன் தன் தோழர்களுக்கு கூறுகிறார். இந்த வசனத்தை ஆவிக்குரிய வகையிலும் பூமிக்குரிய வகையிலும் விளக்கி உரைக்க முடியும். முதலில் ஆவிக்குரிய விளக்கத்தை காண்போம். தேவனுடைய திராட்சை தோட்டமாகிய சபையில் கனி கொடுக்கிற கிளைகளாக நாம் இணைந்துள்ளோம். நமது கனி கொடுக்கும் தன்மையை கெடுத்து போடும் பெரிய பாவங்களும் உள்ளன,
சிறிய பாவங்களும் உள்ளன. குழிநெறிகள் என்பவை பெரிய பாவங்களையும், சிறுநெறிகள் என்பவை சிறிய பாவங்களை குறிப்பதாக இருக்கலாம். பெரிய பாவங்களை நாம் செய்வதில்லை என்றே வைத்துக் கொண்டாலும் சிறிய பாவங்களை பற்றி அநேக வேளைகளில் கவலைப்படாமல் போகின்றோம். ஒரு சிறு பொய் தானே, சவரடிச்சு கூறினா என்ன மோசம் போச்சு, ஒரு நாள் ஆராதனைக்கு தாமதமாய் போனால் ஒன்னும் குடிமூழ்கி போய்விடாது என்பது போன்ற சிறு சிறு பாவங்கள் தான் நம்மை தேவனிடமிருந்தும் கிறிஸ்துவனிடமிருந்தும் படிப்படியாக விலக்கி செல்லும் பாவங்களாக இருக்கின்றன. இந்த சிறு நரிகள் என்ற பாவத்தின் மீது கவனம் கொண்டு இதை போன்ற அற்பமான பாவங்களை கூட களைந்தெறிவது நமது கனி கொடுக்கும் நிலையை வளமூட்டுவதாய் இருக்கிறது. ஆகையில நமக்கு பிடிகள் என்கிறார் மணமகன். மணமகன் தனது தோழர்கள் மற்றும் மணமகளுக்கும் கூட இந்த கட்டளையை கொடுக்கிறார். கிறிஸ்துவின் கீழ் திராட்சை தோட்டங்கள், அதாவது சபைகளின் காவல், அவற்றை நடத்துபவர்களின் பொறுப்பில் இருக்கிறது. நரிகள் என்ற உருவகம் சபையை மற்றும் சபையாரின் சொந்த குடும்ப வாழ்க்கையை கெடுத்து போடும் பாவங்களை குறிப்பதாக இருக்கிறது. பாவங்கள் சபையை கெடுக்காதபடி அவர்களிடமிருந்து பாவங்களை வேரோடு அழித்து போடும்படி மணவாளன் சபையை நடத்துபவர்களுக்கு கட்டளையிடுகிறார். நரிகள் என்பவை இன்னொரு வகையில பார்க்கும்போது திராட்சை தோட்டத்தை, அதாவது சபையை தொந்தரவு செய்பவர்கள் அல்லது மயக்குபவர்கள் அல்லது போலி போதகர்கள் ஆகியோரை குறிப்பதாக இருக்கலாம். பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள், முதல் 3 வசனங்களில் சொல்லுகிறார், புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதீட்சமாய் உங்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா விசுவாசத்தின் கேள்வியினாலேயா? எதினாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் நீங்கள் இப்பொழுது மாமிசத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினர்களா? மேலும் அவர் 5ஆம் அதிகாரத்தில் இவ்வாறு எழுதுகிறார், 5:6 கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இந்த போதனை உங்களை அழைத்தவரால் உண்டானதல்ல. புளிப்புள்ள கொஞ்சம் மாவானது பிசைந்த மா அனைத்தையும் உப்பு பண்ணும். நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாயிருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினை அடைவான். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்கு துன்பப்படுத்துகிறேன்? அப்படியானால் துன்பப்படுகிறேன். சகோதரரே, இதுவரைக்கும் நான் விருத்த சேதனத்தை பிரசங்கிக்கிறவனாய் இருந்தால் இதுவரைக்கும் என்னத்துக்கு துன்பப்படுகிறேன்? அப்படியானால் சிலுவையை பற்றி வரும் இடர்கள் ஒளிந்திருக்குமே. உங்களை கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். இந்த வசனம் உண்மையிலே இன்றைக்கும் கூட சபைகளுக்கு மிக மிக அவசியமாய் இருக்கிறது. என்றால் சபையிலே கள்ள போதனைகள் பெருகி உள்ளன. அநேக ஊழியர்களே கூட கள்ள போதனை போதிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் சபையை கலக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்படி கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாயிருக்கும். அது நம்ம சொல்லுவதல்ல, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, பவுலை கொண்டு கலாத்தியர் நிறுவனத்தில். அப்படி கலக்குகிறவர்கள் தரிப்புண்டு போனால், வெட்டுண்டு போனால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். சிறுநெறிகள் திருச்சபைக்கு ஆரம்பத்தில் பிழையான கருத்துக்கள் மற்றும் மாற்றத்துக்கு எதிரான கொள்கைகள் ஊடுருவதை தடுப்பதற்கு அவர் இதை அதிக எச்சரிக்கையுடன் சேர்க்கிறார். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறுநெறிகள். நரிகள் சிறிய கிளைகளையும் இலைகளையும் கடித்து உடைப்பதன் மூலமும் திராட்சை தோட்டங்களில் குழிகள் பறித்து வேர்களை கெடுப்பதன் மூலமும் பல வழிகளில் கெடுதல் செய்கின்றன. ஆனால் இந்த செயல்களால் நமது திராட்சை தோட்டத்தில் உள்ள மென்மையான திராட்சை கொடிகள் எளிதில் கெட்டுப் போய்விடும். அதை தடுக்க அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். நமது திராட்சை தோட்டத்தை அழிக்கும் பெரிய நெறிகளை, வெளிப்படையான பாவங்களை பார்த்தல் மிக மிக எளிது. ஆனால் நம் திராட்சை தோட்டத்தில் தவழ்ந்து வந்து திராட்சையை உண்ணும், மேலும் செடிகளை கெடுத்து போடும் சிறிய நெறிகள் அதிகமாக உள்ளன.
இவை மிகவும் ஆபத்தானவை, ஏனெனில் இவை சிறிதளவே கவனிக்கப்படக்கூடியவைகளாய் இருக்கின்றது. இது நம்முடைய சொந்த வாழ்க்கைக்கு, அதாவது நம்முடைய திருமண வாழ்க்கைக்கு எடுத்துக்கொண்டோமானால், திருமண வாழ்க்கையிலும் கணவன் மனைவியை அடிப்பது போன்ற பெரிய ஆபத்துக்களை நாம் கவனிக்க வேண்டியதில்லை. ஏன் கவனிக்க வேண்டியதில்லைன்னு அதை அடிச்சுக்கிட்டு இருக்கலாம் அர்த்தம் இல்லை. நம்ம பெரும்பாலும் இது போன்ற செயல்களை செய்ய மாட்டோம். மனைவியை அடித்தல், நொறுக்குதல் போன்ற காரியங்களை செய்ய மாட்டோம். பொதுவாக சிறு எரிச்சல்கள் மற்றும் உரத்த குரல்கள் போன்றவைகளை திருமண வாழ்வை அழிக்கும் சிறுநறிகளாக இருக்கின்றன. இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். என்றால் முணுக்குன்னு கோபம் வந்துடும் கணவனுக்கு. மனைவி உடனே ஒரு நாள் புற பேசாமே இருப்பாங்க கணவன்கிட்ட. இதெல்லாம் திருமண வாழ்வை அழிக்கும் சிறுநறிகள். சின்ன கோபம், சின்ன மனஸ்தாபம், சின்ன மனக்கசப்பு, சின்ன வெறுப்பு, சின்ன எதிர்ப்பு, சின்ன பொறாமை போன்ற காரியங்கள் எல்லாம் திருமண வாழ்க்கையை அழிக்கும் சிறுநறிகளாக இருக்கின்றன. அந்த சிறுநறிகள் நம்முடைய திருமணத்தை கெடுக்க முன்னால் அவற்றை பிடித்து கொன்றுவிட வேண்டும். ஏனென்றால் நம் ஒவ்வொருடைய திருமணமும் ஒரு திராட்சை தோட்டம் போன்றது. ஞானமுள்ள விவசாயி போல அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சங்கீதத்துல சொல்றாள் 128ல, உன் மனைவி வின் மூட்டரங்களில் கனிதனம் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளை போல் இருப்பார்கள். அப்படி திராட்சை தோட்டமும் ஒளிவமும் உள்ள ஒரு தோப்பை தேவன் கொடுத்திருக்கிறார். அதை நம்முடைய சிறு எரிச்சல்களினாலே, கோபமான வார்த்தையினாலே, அல்லது முணுமுணுத்தலினாலே, அல்லது இன்னும் பல காரியங்களினாலே நாம் கெடுத்து போடக்கூடாது. இதை நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் உணர்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ சகோதரரும் ஒவ்வொரு சகோதரியும் இதை நினைத்து பார்க்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் உறவுகள் கெட்டு போவதற்கு காரணமே இந்த சிறுநறிகள் தான். ஒரு சின்ன கோபம், அந்த கோபம் எங்கே கொண்டு வந்து கூட டைவர்ஸ்ல கூட கொண்டு வந்து கூட சில சமயங்கள. ஒரு சின்ன ஆற்றாமை, ஒரு சின்ன மனஸ்தாபம், இதெல்லாம் அப்பப்ப முடிச்சுக்கணும். கணவன் மனைவி சண்டை கோழி சண்டை மாதிரி சொல்லுவாங்க. ஒரு நேரம் கொத்திக்கும், அடுத்த நேரம் சமாதானம் ஆயிரும். கோபத்தோடு படுக்கைக்கு போகக்கூடாது. கோபத்தை பூரா கழட்டி வச்சுதான் படுக்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, திருமண உறவு அவ்வளவு இன்பமானது, திருமண உறவு அவ்வளவு நுட்பமானது. அந்த திருமண உறவில் இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் தங்களுடைய மனதை அடக்கி ஆள வேண்டும். கோபம், மனஸ்தாபம், மோசமான வார்த்தைகள் இவற்றுக்கெல்லாம் இடம் கொடுக்க கூடாது. அது அந்த சிறுநெறிகளை களைந்து போட்டு விட்டாலே திருமண வாழ்க்கை மிக மிக இன்பம் உள்ளதாக இருக்கும். அதே மாதிரி கர்த்தருடனான நமது உறவும் ஒரு திராட்சை தோட்டத்தை போன்றது. பெரும்பான்மையான விசுவாசிகளை கர்த்தரிலிருந்து அப்பால் போக செய்பவை விபச்சாரம், கொலை போன்ற பெரிய பாவங்கள் அல்ல. ஆனால் சிறிய விஷயங்களான அசுத்தமான எண்ணங்கள், பண ஆசை, மன்னிக்காத மனப்பான்மை போன்றவைதான் நம்மை கர்த்தரிலிருந்து விலக்கி விடுகின்றன. நமக்கும் கர்த்தருக்கு நடுவாக இவைகள் நாம் கர்த்தருடன் நடக்கும் நடையை அவை அழித்து விடுகின்றன. எனவே அந்த சிறுநறிகளை பிடிப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இப்படி நாம் மாமிசத்துக்குரிய வாழ்க்கையிலும், மாமிசத்துக்குரிய திருமண வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய திருமண வாழ்க்கையிலும் உள்ள சிறுநறிகளை, குழிநறிகளை அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை வேரோடு, அவற்றை முற்றிலுமாக நம்முடைய தோட்டத்தை விட்டு அகற்றி வைக்க வேண்டும். அப்ப குடும்ப வாழ்க்கை மிக உன்னதமானதாக இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கை அதை விட உன்னதமானதாக இருக்கும். கர்த்தர் என்றும் நம்மோடு வாசமாக இருப்பார். அடுத்ததாக சூலைமீத்து பெண் சொல்லுகிறாள். அவள் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறார். 16ஆம் வசனம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்று தமிழிலே தவறாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இங்கே ஆங்கிலத்திலே சொல்லும் போது, my beloved is mine and I am his, he feeds his flock among the lilies. அவர் தமது மந்தையை லில்லிகளுக்கு மத்தியில் மேய்க்கிறார், லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்க்கிறார். இதே அர்த்தம் தான் எபிரேய மொழியிலும் இருக்கிறது. நான் பார்த்தேன், எபிரேய மொழியிலே he feeds his flock என்றுதான் வருகிறது. அவர் லீலி புஷ்பங்களிலே மேய்கிறது அல்ல, அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே தனது மந்தையை மேய்க்கிறார். சூலைமீத்து பெண் தன் நேசரை பற்றி இங்கு கூறுவது என்ன? என் நேசர் என்னுடையவர். இது பொசசிவ்.
என் நேசர் எனக்கு மாத்திரமே சொந்தம் என்று சுலமித்த பின் கூறுகிறார். சபையானது கிறிஸ்துவானவர் சபைக்கு மாத்திரமே சொந்தமானவர். சபை என்று நான் சொல்லுகிற போது இங்கே கிறிஸ்தவ சபையை மாத்திரம்தான் சொல்லுகிறேன். மற்ற எல்லா சபை என்று சொல்லிக் கொள்கிற விஷயங்களும் பிரிவினை கூட்டங்கள். அவர்களிடத்திலே கிறிஸ்து இருப்பதில்லை. என் நேசர் என்னுடையவர். சபை என்ற மனவாட்டி சொல்லுகிறாள், என் நேசர் என்னுடையவர். என் நேசர் வேறு யாருக்கும் சொந்தம் இல்லை. அதே மாதிரி அவருக்கு சொந்தமானவர் யார்? நான் தான். ஏசாயா 7 சொல்றார்களே, அப்போது 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்துக் கொண்டு என்ன செய்வாங்க? நாங்க எங்க சொந்த உணவை உண்டு கொள்வோம், எங்கள் சொந்த உடையை உடுத்திக் கொள்வோம். ஆனால் யாருடைய மனைவி என்று கேட்டால் உன்னுடைய மனைவி என்று சொல்லிக் கொள்வோம், நீ இதை ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களாம். எப்படி இருக்குது? எந்த ஆம்பளையாவது அதை ஒத்துக்குவானா? இவன் சொந்தத்துக்கு மேய்வானா? இவன் சொந்தத்துக்கு சாப்பிடுவானா? இவன் சொந்தத்துக்கு உடை உடுத்திக் கொள்வானா? ஆனா கேட்டாக இன்னார் புருஷன் அப்படின்னு சொல்லுங்க. கிறிஸ்துவை பற்றி கொண்டு இன்னைக்கு 7 அல்ல 40 பிரிவு கூட்டங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் சபைகள் அல்ல. உண்மையிலே சபை என்று சொன்னால் கிறிஸ்தின் சபைதான் சபை. வேறு எந்த சபையும் சபை என்று அவர்கள் வேணுமான சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் சபை என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆக இது மணமகளின் வார்த்தைகள். என் நேசர் என்னுடையவர் என்பது மணமகளின் வார்த்தைகள். அவருடைய அன்பான அழைப்பின் பேரில் அவரிடம் வந்த அவள் இப்போது அவரை பற்றி பெருமையாக பேசுகிறார். அவர் அல்லிகளுக்கு மத்தியில் தமது மந்தையை மேய விடுகிறார். அல்லிகளை ஒப்பான தமது மெய்யான சத்தியங்களை தமது ஆடுகளுக்கு முன்ன கொடுத்து அவற்றை புத்துணர்ச்சி பெற செய்கிறார். அடுத்து அவள் மணவாட்டி நேசரிடத்தில் பேசுகிறாள். இதுதான் இந்த அதிகாரத்தின் கடைசி வசனம், இன்றைய நாளின் கடைசி வசனமும் கூட. 17ஆம் வசனம், என் நேசரே பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போய் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். இந்த இடத்திலே வசனத்தில் தவறு செய்திருக்கிறார். தமிழ்ல பகல் குளிர்ச்சியாகி என்று சொல்லப்படுகிறது இல்ல, அந்த இடத்துல விடியற் காலமாகின்னு சொல்லியிருக்கணும். ஏன்னா இங்கிலீஷ்லயும் எபிரேய மொழியிலையும் until the day breaks அப்படின்னு சொல்லப்படுது. டே பிரேக்னா என்ன அர்த்தம்? விடியற் காலமாகிறது. அப்ப என் நேசரே விடியற் காலமாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிழப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். விடியற் காலம் வரை என்றால் எது? பொதுவான உயிர்த்தெழுதலின் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வரை. நாம் எல்லோரும் இந்த உலகத்துல இருக்கிறோம். பலர் மரிக்கிறார்கள், நாமும் கூட ஒருவேளை மரிப்போம். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்து வரும்போது அது உயிர்த்தெழுதலின் விடியற் காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த உயிர்த்தெழுதலின் விடியற் காலம் வரும் வரை அறியாமை, பாவம், பேரழிவு மட்டுமல்ல, அனைத்து நியமங்கள் மற்றும் வெளிப்புற நிர்வாகங்கள் நிழலும் கூட அன்று சாய்ந்து போய்விடும். அதான் நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும். என்ன நிழல்? அறியாமை, பாவம், பேரழிவு, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து நியமங்கள் மற்றும் வெளிப்புற நிர்வாகங்களின் நிழல்களும் கூட அன்று சாய்ந்து போய்விடும். அந்த விடியற்காலமாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிழப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். அவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னாலும் நம்மோடு இருக்கிறவர் சும்மா இருப்பதில்லை, நம்மோடு கூட செயல்படுகிறவராய் இருக்கிறார். நாம் யாருக்கெல்லாம் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறோமோ அவருடைய இருதயங்களுக்குள்ளாக அவர் கிரியை செய்து அவர்களை தேவனிடத்தில் இழுத்து கொண்டு வருகிறார். ஒருவேளை தேவன் தான் இழுத்துக் கொள்கிறார். என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவனை இடத்தில் வரான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்போ கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அங்கே செயல்பட்டு அனைவரும் இயேசு கிறிஸ்துவில் வரும்போது வழி செய்கிறார். அப்ப அதைத்தான் அங்கே சொல்லுகிறார் இந்த மணவாட்டி, நீ திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாகிறது. பிரியமானவர்களே, இத்துடன் 2ஆம் அதிகாரத்தின் விஷயங்கள் முடிகின்றன. கர்த்தருக்கு சித்தமானால் நாம் 3ஆம் அதிகாரத்தை அடுத்த வாரம் தொடங்குவோம். கேட்ட யாவருக்கும் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி சகோதரர். இவ்வளவு நேரமாய் வேதாகமத்திலிருந்து செய்திகளை கொண்டு வந்த சகோதரருக்கு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள் சொல்லிக் கொள்கிறோம்.